ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைவர்கள் உருவாதல் என்ற தலைப்பில் இருந்து பகத்சிங் என்பவரை பற்றி பார்க்க போகிறோம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் வந்து இவரை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. ஷாஹித் பகத்சிங் என அழைக்கப்படும் பகத்சிங் 1907 செப்டம்பர் 27 வந்து பிறந்திருப்பார். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பிறந்திருப்பார். இவர்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதே போல் வந்து பகத்சிங்குக்கும் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து ரொம்பவே ஈடுபட்டிருப்பார். அதே போல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். இந்த படுகொலை வந்து நடக்க யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜினால்ட் டயர் என்ற அதிகாரியின் தலைமையில் வந்து இது நடந்திருக்கும். அப்பாவி மக்களை வந்து கொண்டு குவித்திருப்பாங்க. இந்த படுகொலை வந்து பகத்சிங் பார்த்து ரொம்பவே மன உளைச்சலை வந்து அடைஞ்சிருப்பார். ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு சங்கம் என்ற இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த கொஷின் கேட்கலாம், இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு சங்கம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த இயக்கம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை வந்து இவங்களுடைய 3 பேரை ஒரு பேரை வந்து கொடுத்துட்டு கேட்கலாம். இதில் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க 3 பேர் தான் வந்து சேர்ந்து இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு சங்கம் என்ற இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1924 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து தூக்குள் இடும்போதும் வந்து ரொம்ப புத்தகம் வந்து படிச்சுட்டே இருப்பாராம். ஜெயிலில் இருக்கும்போது வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருப்பார். அதே போல் கடைசி டைம்லையும் பார்த்தீங்கன்னா தூக்கு மேடைக்கு செல்லும்போது வந்து அவர் வந்து புத்தகம் படித்திருப்பார். இந்த கொஷின் வந்து கேட்கலாம், பகத்சிங் தூக்கு மேடைக்கு செல்லும்போது எந்த புத்தகத்தை வந்து படித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசும் புரட்சியும் என்ற நூல் வந்து படிச்சிருப்பாங்க. இது வந்து யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின் என்பவருடைய நூல் வந்து அவர் படிச்சிருப்பார். கேட்கலாம், கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசும் புரட்சியும் என்ற நூல் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெனின் அப்படின்றவருடையது. இந்த புத்தகத்தை வந்து யார் படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் என்பவர் வந்து தூக்கு மேடைக்கு செல்லும் முன்பும் வந்து படிச்சிருப்பார். இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருப்பார். இந்த கொஷின் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற புத்தகத்தை வந்து எழுதியவர் யார் அப்படின்ட்டு இப்போ 2024 வந்து கேட்டிருந்தாங்க. யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து ஜீவா மூலம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. தோழர் ஜீவா மூலம் தந்தை பெரியார் தமிழில் வந்து கொண்டு வந்திருப்பார். இதுதான் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பகத்சிங் என்பவர் வந்து எழுதியிருப்பார். ஜீவா என்பவர் வந்து வெளிவந்திருப்பார். ஜீவா மூலம் வந்து இது வந்து புத்தகம் வந்து வெளிவந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய முழக்கங்கள், பகத்சிங்குடைய முழக்கங்கள் பார்த்திங்கன்னா ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா